ஹலோ கிரியேட்டர்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பவர் பேங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பவர் பேங்க் வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஜஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணியிருந்தோம். பட் இந்த தடவை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு பவர் பேங்க் மாடியூல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்காது. ஒரு 2 காம்போனன்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருந்தாலும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க கிரியேட்டர்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி பவர் பேங்க் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பேங்க் மாடியூல், அதாவது இது வந்து 99 ருபீஸ்க்கு அமேசானில் கிடைக்கும். இந்த பவர் பேங்க் மாடியூல் அடுத்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 1860 பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். அதாவது எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நான் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 1200 mAh. நீங்கள் வேணால் எம்ஏஹெச் ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பேங்க்கில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் லேப்டாப் பேட்ரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது பின்னாடி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேணுன்னா கீழே லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதோட லிங்க்கும் தரேன். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நான் இது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். வாங்க கிரியேட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மாடியூல் பற்றி சொல்லிடுறேன். இந்த மாடியூலில் மேலே ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் போட்டு தந்துருப்பாங்க, கீழே மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தந்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இன்புட் தரணும். B- B+ன்னு இருக்கிறதெல்லாம் நம்ம இன்புட் தரணும். நீங்கள் 3.7 வோல்ட் பேட்ரி ஒன்று யூஸ் பண்ணுங்கள், 2லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கெப்பாசிட்டி இல்லை, ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த பேட்டரிக்கு சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேடரில் மாட்டிட்டு சால்ட்ரிங் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தந்துருப்பாங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் கட்டிங் பிளேடர் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா சால்ட்ரிங் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் முடிச்சிட்டேன். பேட்டரியோட நெகட்டிவை இந்த பவர் பேங்க் மாடியூலில் இருக்கிற நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிட்டேன், பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கனெக்ஷன், சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி ஓகே. இப்போ உங்களுக்கு மல்டிமீட்டரில் பார்த்தா தெரியும் அவுட்புட் வருது. ஸோ இது நம்ம சர்க்யூட் ஒர்க் ஆகுது. ஓகே கிரியேட்டர்ஸ், நான் செக் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணிக்க, சார்ஜரோட ஒயர். இப்போ நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது. இது ஃபேக்லாம் இல்லை, 100%. ஓகே, நான் செகண்ட் டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் ஏறுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாது, ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் பண்ணாது, ஒரு மீடியமாக சார்ஜ் பண்ணும். நீங்கள் வேணால் ஒரு ஸ்விட்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் தேவைப்படுறப்போ ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் ஸ்விட்ச் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பண்ணலைனாலும் இதே ஒர்க்காக தான் ஆகும். அவ்வளோதான் கிரியேட்டர்ஸ், வீடியோவோட எது பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணிக்கலாம். பாய் கிரியேட்டர்ஸ்.